வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். உலகத்திலேயே ஈஸியான வேலை என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. கஷ்டமான வேலை அதை உட்காந்து கேட்குறது. இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. யார் அனுபவிக்கிறது? தனக்கு வந்தாலும் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் அப்படின்னு நொந்துப்பாங்க. ஆனால் சில பேர் என்னதான் பிரச்சனை கூடவே இருந்தாலும் அதை கண்டுக்காமல் இதெல்லாம் பார்த்தா முடியுமா, போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. இதுதான் மென்டலி ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராங் மைண்ட் அப்படிங்கிறது பிறந்ததுலேருந்து வர்றது இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுனால வருது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் டெக்னிக்ஸ் மூலமாக எப்படி நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இன்றைக்கி போல் நாளைக்கு இல்லை, இந்த நிமிஷம் போல் அடுத்த நிமிஷம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம மைண்டை அதுக்கு அடாப்ட் பண்ண தெரியணும். ரெண்டாவது, நம்ம எமோஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், அதாவது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மூணாவது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இது மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இருக்கிற வரையும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு முதல் வழி ரீஃப்ரேமிங் நெகட்டிவ் தாட்ஸ். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடியது. உதாரணத்துக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலோ, வேலை போனாலோ, இல்லை பிஸ்னஸில் லாஸ் ஆனாலோ, இந்த சுச்சுவேஷனில் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ண விடாமல் பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். உதாரணத்துக்கு எதனால் ஃபெயிலியர் ஆனோ, என்ன நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு. ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஃபேமஸ் புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 12 பப்ளிஷர்ஸ்னால ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போவும் அவங்க தோண்டு போகாமல் பாசிட்டிவாக முயற்சி பண்ணதுனால தான் அது பப்ளிஷே ஆணுச்சு. இது மாதிரி நெகட்டிவ் சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது தான் காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் கோர் டெக்னிக்காக ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூளையில் அமிக்தலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் நம்ம பயம், கோபம் எல்லாம் ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. டிசிஷன் மேக்கிங், ஹை லெவல் திங்கிங் எல்லாம் உண்டாகும். நம்ம எல்லா நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேயும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அமிக்தலாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதோடைய ஆக்டிவிட்டியை குறைச்சிரும், நம்ம மைண்டும் ஸ்ட்ராங் ஆகிடும். இரண்டாவது வழி, டெவலப்பிங் எ க்ரோத் மைண்ட் செட். மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எப்படி திங்க் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். கேரல் சூசர் அப்படிங்கிற ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் மைண்ட் செட் 2 விதம் அப்படின்னாங்க. ஒன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட், இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட். இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படிங்கிறது இது எனக்கு தெரியாது, இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க. க்ரோத் மைண்ட் செட் இது எனக்கு தெரியாது, பட் கற்றுக்கிட்டா பண்ணலாம் போல் இருக்குது அப்படிங்கிறவங்க. அது நம்ம லாங்குவேஜில் சொல்லப்போனால் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, நம்ம லைஃப்பில் ஒய்ஃபு ஊரில் இல்லை, நமக்கு சமைக்கவே தெரியாது. இப்போ என்னப்போ 3 வேளை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா போச்சு அப்படிங்கிறது ஃபிக்ஸட் மைண்ட் செட். இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரெட் ஆம்லேட்டாவது போட கற்றுக்கலாமே, எக்கச்சக்கமான யூடியூப்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தான் க்ரோத் மைண்ட் செட். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரோத் மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு பிரெயினில் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும், அது ரீவயரிங் ஆஃப் நியூரான்ஸ் நடக்கும். இதனால் என்ன அப்படின்னா, என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதாவது அவங்க மென்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். இதனால் மைண்டு ஸ்ட்ராங் ஆகும். மூன்றாவது வழி, ப்ராக்டிஸிங் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். உடனே கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி சந்தோஷத்தை பின்னாடி கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆன இந்த புது செல்ஃபோன் மாடலை வாங்கியே ஆகணும், அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லாமல் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த காசை சேர்த்து வச்சோம் அப்படின்னா பின்னாடி பெரிய விஷயத்துக்காக யூஸ் ஆகும். காலேஜ் படிக்கும்போதோ வேலைக்கு போகும்போதோ பார்ட்டி டின்னர்னு அடிக்கடி போகாமல் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி நம்ம லைஃப் பெர்மனண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். நான்காவது வழி, ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல்னஸ். இது ஒன்றும் இல்லைங்க, பேயிங் அட்டென்ஷன் டு தி ப்ரெசன்ட் மூமெண்ட். அதாவது கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழ்கிறது. சில பேர்லாம் ஏதோ யோசிச்சிட்டே இருப்பாங்க, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நொடிக்கு நொடி நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது பாடியையும் மைண்டையும் கனெக்ட் பண்ணணும். இதை மெடிடேஷன் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அட்டென்ஷன், ஃபோக்கஸ், மெமரி அதிகமாகும், செல்ஃப் அவேர்னஸ் உண்டாகும், மென்டலி ஸ்ட்ராங் ஆகும். இப்போலாம் லைஃபே ஒரு ரேட் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரேட் ரேஸில் ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபைனான்ஷியல் ப்ரெஷர்னு எக்கச்சக்க ப்ரெஷர். நம்மளே ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆகிட்டோம்.
இதை ஸ்மூத்தாக ப்ரெஷர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.